உடல் எடை இதுவும் இன்னைக்கு நோய் வரதுக்கான முக்கியமான ஒரு காரணம். ரெண்டாவது சரியான ஊட்டச்சத்து இல்லாதும் நோய் வரதுக்கான முக்கியமான ஒரு காரணம். ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்? பிளட் ப்ரெஷர் வரலாம், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாகும், சர்க்கரை நோய் வரலாம், தூக்கம் சரியா வராது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் கேன்சரும் இன்னைக்கு உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனாலுமே ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்க முடியுது. ஸோ பாடி வெயிட் இதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் ப்ரோட்டீன் பவுடர். ஸோ ப்ரோட்டீன் பவுடர் இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஒன்று வே ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சோய் ஐசோலேட். ஸோ இந்த வே அப்படிங்கிறது இது ஒரு நேச்சுரலான ஒரு ப்ரோட்டீன், நம்ம பாடி ஈஸியா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ப்ரோட்டீன், அதுதான் இந்த வே ப்ரோட்டீன்ஸ். ரெண்டாவது சோய் ஐசோலேட், சோயாபீன்ஸ் இருந்து எடுக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை தனிமைப்படுத்தி எடுக்கப்பட்டது தான் சோய் ஐசோலேட். ஸோ வெஸ்டிஜ் ப்ரோட்டீன் பவுடர், இந்த ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு ஒரு 2 times பாலில் கலந்து சாப்பிடலாம், இல்லை வாட்டர்ல கலந்து சாப்பிடலாம், ஹாட் ஆர் கோல்டு எப்படி வேணா எடுக்கலாம். 12 வயசுக்கு மேல ப்ரோட்டீன் பவுடர் கன்சியூம் பண்ணும். இன்விகோ அந்த ப்ரோட்டீன் பவுடர் அது 5 வயசுக்கு மேல இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ரோட்டீன் ஆரம்பத்தில் நம்ம பார்த்த மாதிரியே ஜென்ரல் நம்ம உடம்புல ரத்தம், எலும்பு, சதைகள், திசுக்கள், உடல் உறுப்புகள், இந்த மாதிரி தலைமுடி, ஸோ சருமம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாமே வளர்றதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து இந்த ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் ஜென்ரலாகவே நம்ம பாடி டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். அது முக்கியமாக நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்காக இருக்கக்கூடியதான் வெஸ்லம் ரேஞ்ச். ஸோ இந்த வெஸ்லம் ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வெஸ்லம் கேப்சூல்ஸ். இந்த வெஸ்லம் கேப்சூல்ஸ்ல இந்த 4 உட்பொருட்கள் இருக்கு. ஒன்று ஒபன்ஷியா. ஒபன்ஷியா அப்படிங்கிறது சப்பாத்தி கல்லி, அந்த ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு வகை. ஸோ இந்த ஒபன்ஷியா என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே. ஸோ அது மெயின்டைன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு பசிக்காது, ஸோ சாப்பிடணும் அப்படின்னு தோணாது. ரெண்டாவது கார்சினியா, கொடம்புலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்சினியா கொழுப்பை உருவாக்கக்கூடிய என்சைம்ஸை வந்து கட்டுப்படுத்தும். அதே போல கோலியஸ், ஆயுர்வேதத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவர வகை. ஸோ இந்த கோலியஸ் இது உடம்புல தேவையில்லாத கொழுப்பு, முக்கியமாக தோள்பட்டையில, வயிற்று பகுதியில, பின்பக்கத்துல, ஸோ இந்த பெரிஃபெரி, அந்த தொடை பகுதியில, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே எரிச்சு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஸோ பைப்பரன், வால் மிளகு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இதுவும் வெயிட் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல கண்ட்ரோல் பண்ணும். வெஸ்லம் கேப்சூல் ஒரு நாளைக்கு 2 to 3 கேப்சூல் வரைக்கும் எடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி, காலைல நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கலாம். தூங்கி எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்ல வெஸ்லம் கேப்சூல்ஸ் எடுத்துட்டு வரலாம். ரெண்டாவது வெஸ்லம் ஷேக். ஸோ வெஸ்லம் ஷேக் எதுனா, நம்ம பொதுவாக ஒரு சரியான ஒரு டயட் இல்லைனாலுமே, ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாலும் இதனாலுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். சரியான ஊட்டச்சத்து இல்லைனாலுமே உடல் பருமனும் ஏற்படலாம். ஸோ வெஸ்லம் ஷேக் அப்படிங்கிறது ஒரு வேளை நமக்கு என்ன உணவு, என்ன ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு தேவையோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டது தான் வெஸ்லம் ஷேக். 30 கிராம், அதாவது ஒரு ஸ்கூப் ஃபுல்லா நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது 30 grams. இந்த 30 grams நம்ம கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4 கிராம் வரைக்கும் நார் சத்து கிடைக்கும். 22 விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் வரைக்கும் புரதச்சத்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே சேரும்போது ஒரு 104 கிலோ கலோரிஸ் எனர்ஜி நம்ம உடம்புல கிடைக்கும். வெஸ்லம் ஷேக் பால்ல கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும், ஏன்னா அதுல முக்கியமா மேங்கோ ஃபிளேவர் இருக்கு. ஸோ இந்த பால் பொறுத்த வரைக்கும் இது கொழுப்பு இல்லாத பாலா இருக்கும். ஸ்கிம்டு இல்லை டோன் மில்க், இந்த மாதிரி மில்க் கொழுப்பு இல்லாத பால் இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. ஸோ அதில் ஒரு 200 ml ஒரு கிளாஸ் மில்க், ஸோ அதுல வெஸ்லம் ஷேக்கை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ வெஸ்லம் ஷேக் எப்போ எடுக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த 3 வேளை உணவுல ஏதாவது ஒரு வேளை உணவை கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வெஸ்லம் ஷேக் வந்து எடுத்துட்டு வரோம். முக்கியமா வெஸ்லம் ஷேக் பொறுத்த வரைக்கும் இது பால் இல்ல தண்ணி எதுல வேணாலுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், ஆனா சூடா இருக்கக்கூடாது. ஸோ நார்மல் டெம்பரேச்சர்ல இல்ல சில்லுன்னு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும், அதோட எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கும். அடுத்தது வெஸ்லம் டீ. ஸோ வெஸ்லம் டீயும் நம்ம கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன, மோஸ்ட்லி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஃபீல்ட் ஒர்க் அதுன்னு போகும்போது நம்ம தாகத்தை தணிக்கிறதுக்காகவும் சரி, ஆர் நமக்கு எனர்ஜி வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலுமே சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய கூல் ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம சாப்பிடுவோம். கூட அதில் இருக்கக்கூடிய சர்க்கரையோ பாலோ இல்லை அந்த பொடி, டீ பொடி, காஃபி பொடி எதுவுமே நல்லதும் இல்லை. ஸோ நிறைய ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், ஸோ சோடா மாதிரியோ இல்லை கூல் ட்ரிங்க்ஸ், இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய அந்த சுகர்லேருந்து எல்லாமே நம்ம பாடி வெயிட்டை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஸோ அதுக்கான ஒரு
பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடியதான் வெஸ்லம் டீ. ஸோ இதுல மெயினா கிரீன் டீ இருக்கு. ஸோ கிரீன் டீ நிறைய பேர் கிரீன் டீ பத்தி தெரியும். ஸோ ஏஜிங் ப்ராசஸ் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, செரிமான சக்தியை அதிகப்படுத்தும், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும். கார்சினியா உடம்புலி. ஸோ இந்த கார்சினியாங்கிறது உடம்புல தேவையில்லாத கொழுப்பு உருவாக்குறத கட்டுப்படுத்தும். மூணாவது கிரீன் காஃபி. ஸோ கிரீன் காஃபி இதுவும் பசி கண்ட்ரோல் பண்ணும், அப்பிடைட் இந்த பசி லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அதே போல எனர்ஜி லெவல்ஸ் இதையும் அதிகப்படுத்தக்கூடியது. அண்ட் ஃபேட் ப்ரொடக்ஷன் இதை குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ வெஸ்லம் டீ இதில் எக்ஸலண்டான ஹனி லெமன் ஃப்ளேவர் இருக்கு. ஸோ ஒரு ஸ்கூப், அதாவது ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா 5 கிராம்ஸ். ஸோ இந்த 5 கிராம்ஸ் அப்படிங்கிறது ஒரு 180 ml தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். ஸோ டீயை பொறுத்த வரைக்கும் ஹாட்டா கோல்டா எப்படி வேணாலுமே தாராளமாக கன்சியூம் பண்ணலாம். வெஸ்லம் டீ ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் எப்பெல்லாம் நமக்கு டீ சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் தாராளமாக வெஸ்லம் டீ வந்து கன்சியூம் பண்ணலாம். ஸோ வெஸ்லம் ரேஞ்ச் இது டோட்டலா உடல் எடையை குறைக்கிறதுக்கான 3 ப்ராடக்ட்ஸ்.